Hello everyone, welcome back to my channel Recipes by Subi. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரொம்ப ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக் பிரெட் ஆம்லெட். இது எப்படி பண்றதுன்னு வாங்க பார்க்கலாம். இது கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பிரெட் ஸ்லைசஸ்ல இருக்க எட்ஜஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு மைதா பிரெட் எடுத்திருக்கேன். நீங்க வேணாலும் வீட் பிரெட் எடுத்துக்கோங்க. இதை இப்போ ட்ரையாங்கிள்ஸாக கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ரிமைனிங் இருக்க பிரெட் ஸ்லைசஸ்க்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பவுலில் பொடியாக நறுக்கி வச்சிருக்க பெரிய வெங்காயம் ஒரு கப் ஆட் பண்ணிக்கிறேன். பச்சை மிளகா 2 பொடியாக நறுக்கினது ஆட் பண்ணுறேன். அடுத்து கொஞ்சம் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழை. எல்லாமே நல்லா ரொம்ப பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க. 2 முட்டை உடச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதையே ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இந்த ரெசிபிக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இன்க்ரீடியன்ட் எடுத்து ஆட் பண்ண போகிறேன். 50 ml பால் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம பால் ஆட் பண்ணுறப்போ கொஞ்சம் பிரெட் ஆம்லெட்டில் ஒரு ஸ்வீட்னஸ் கிடைக்கும், அது ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்து ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போது நீங்கள் தேவைப்பட்டால் இதில் ஒரு டீஸ்பூன் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம், இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். கலரும் வந்து உங்களுக்கு நல்லா டார்க் கலராக கிடைக்கும். இப்போ நான் பீட் பண்ணியாச்சு. அடுத்து பிரெட் ஆம்லெட் செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஒரு தவாவில் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க தவா ஃபுல்லாக பட்டரை. இப்போ நல்லா சூடாயிடுச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பிரெட் ஸ்லைஸை நம்ம பேட்டரில் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் வச்சிங்கன்னா அது ரொம்ப ஊறி பீஸாக போயிடும். அதனால நீங்கள் டக்குன்னு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி ரிமைனிங் எல்லா பீசஸும் நம்ம டிப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ளேமை மீடியமில் வச்சுக்கோங்க, இல்லைனா சீக்கிரம் வந்து கலர் சேஞ்ச் ஆயிரும். இப்போ நான் எல்லா பீசஸும் ரெடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் இல்லைனா ஒரு ஸ்பூன் வச்சு பேட்டரை நீங்கள் அது மேலே அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நல்லா திக்காக கிடைக்கும். இல்லை உங்களுக்கு தின்னா வேணும்னா நீங்கள் டிப் பண்ணி எடுத்தாலே போதும். இப்போ ஒரு பக்கம் நல்லா குக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம 2வது பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். ஒரு ஃபோர்க் வச்சு நீங்கள் திருப்பி போட்டுக்கோங்க. கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு. 2 பக்கமும் நல்லா ஈவனாக குக் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் இனி கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணி நீங்கள் டோஸ்ட் பண்ணிக்கோங்க. பிரெட் ஆம்லெட் ரொம்ப ஹெல்த்தி அண்ட் ரொம்ப குயிக்காக நீங்கள் செஞ்சு கொடுத்துடலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது ஹெல்த்தியான ஆப்ஷனும் கூட. மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். தீஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. அப்பப்போ திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க. பிரெட்டோட பொசிஷனை அப்பப்போ சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் ஈவனாக குக் ஆகும். 2 பக்கமும் சூப்பராக டோஸ்ட் ஆயிடுச்சு. இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போது ரொம்ப ஈஸியாக குயிக்காக நம்ம சூப்பரான பிரெட் ஆம்லெட் ரெடி பண்ணிட்டோம். இந்த ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். ஆம்லெட்டை நீங்கள் டொமேட்டோ கெச்சப் இல்லைனா மயோனைஸ் கூட வச்சு சாப்பிடுங்க. சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். Until then, it's bye from me, Shweta.